ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் அகாடமி திருச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ரீவியஸ் இயர் ரயில்வே கொஸ்டின் தான் சால்வ் பண்ண போறோம். கொஸ்டினை ரீட் பண்றேன் பாருங்க. த பாப்புலேஷன் ஆஃப் எ வில்லேஜ் இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 18,000 to 22,500. வாட் இஸ் தி இன்க்ரீஸ்டு பெர்சன்டேஜ்? ஸோ கொஸ்டினை தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு கிராமத்தில் மக்கள் தொகை வந்து 18,000லேருந்து 22,500 மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி மாறுதுன்னா எத்தனை பெர்சன்டேஜ், எவ்வளவு சதவீதம் அது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் கேள்வி. இதை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. கொஸ்டினில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 18,000லேருந்து 22,000 மாறுது மக்கள் தொகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 18,000லேருந்து மக்கள் தொகை என்ன மாறுது, 22,500 மாறுதுன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இங்கே ஒரு 2,000, இங்கே ஒரு 2,500, டோட்டலாக 4,500 பேர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு நம்பர்ல தெரிஞ்சிருச்சு எத்தனை பேர், 4,500 பேர்னு. ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க, பெர்சன்டேஜில் கேட்குறாங்க. ஸோ பெர்சன்டேஜை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 4,500 டிவைடட் பை எதுலேருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இந்த 18,000லேருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா, அதை வந்து கீழே போட்டுக்கிறோம், இன்ட்டு 100. இதை வந்து சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல், ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல், அதே மாதிரி இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். இப்போ 9 2 18, இங்கே வந்து I 2 10, அதே மாதிரி 1 9 9, I 9 45. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கு, 5 இன்ட்டு 5. ஸோ டோட்டல் எத்தனை, 25%. ஸோ 25% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்கன்னு அர்த்தம். இதே மாதிரி சம் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரேன், அதை சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.